கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவரிடத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இவ்வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான தகப்பனே, கிருபையாய் கொடுத்த இவரிடத்தினுடைய இரண்டாவது ஞாயிறுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டை நாங்கள் காணும்படியாக நீ செய்த மகா தயவிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டு துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த தூய ஆவியானவர் தாமே நீர் முன்னின்று நடத்தி தர வேண்டுமா இப்படி பாடுபட நாங்கள் வந்து நிற்கின்றோம். இவ்வாராதனையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்கப் போகின்ற அருளுரை, ஆண்டவரே உம்முடைய திருப்பெயருக்கு மாட்சிமையாக அமைய நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவ்வழிபாட்டை உடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று வழிநடத்த வேண்டுமாய் மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இவ்வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலை எண் 326 ரட்ச பெருமானை என்ற பாடலை ஒளிப்பிழையோடு இணைந்து பாடுவோம். பாடலின் 326. நாம் நின்ற வண்ணமாக கடவுளை வழிபடுவோம். இரண்டாம் ஆராதனை முறை. தெய்வன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் முடிப்புகளை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல்.
எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தருமடைய உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொடிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லாம் புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கையை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். தகப்பனே, திரும்பவுமாய் எங்களுடைய நேரடி வழிபாடு தடைப்பட்டு ஆண்டவரே, இந்த ஆன்லைன் வழியாக உம்மை வழிபட நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஆயினும் ஆண்டவரே, திரும்பவும் எங்களுடைய தேசமும் ஆண்டவரே எங்கள் உலக நாடுகளும் திரும்பவும் ஒரு பேரழிவை சந்திக்காத வண்ணம் அப்பா நீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய வாதைக்கு ஒரு விசை ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் காரணமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்திற்கு நேராக உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். ஐயா, எங்கள் தேசம் திரும்பவும் ஒரு பேரழிவை சந்திக்காதபடிக்கு ஆண்டவரே அடுத்த அலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனாவினுடைய தாக்கம் ஆண்டவரே படிப்படியாக குறைய நீருக்கு திருவருள் செய்ய வேண்டுமா என்னுடைய பாதபள்ள வந்து நிற்கிறோம். எங்கள் தேச மக்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்த நீர் சிலுவையில் சுமந்தீர் என்பதை தயவாய் நீர் நினைத்திரளி ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நீர் மீட்பை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். திரும்பவும் எங்கள் ஆலயங்கள் வழிபட முடியாமல் மூடப்பட்டிருக்கிற இந்த அவளைய நிலையை நினைத்து ஆண்டவரே நம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் மனமருந்தி நிற்கிறோம். என்னுடைய குற்றங்களை தேவரையே நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்களின் வழியாக எங்கள் தேசம் மீட்படையத்தக்கதாக ஆண்டவரே முதலாவதாக எங்கள் பாவங்களையும் சமூகத்திற்கு நேராக நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். எங்களுடைய கண்களினால், எங்களுடைய வாய்களினால், எங்களுடைய சிந்தனைகளினால் ஆண்டவரே எங்களுடைய கைகளினால், எங்களுடைய கால்களினால் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கல்வாரியின் திருரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை ஒரு விசை தேவரையை நீர் நினைத்து ஆண்டவரே நாங்கள் அறிக்கை எடுக்கிற இந்த பாவ அறிக்கையை நீர் ஏற்று ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கு நீர் மீட்பை தர வேண்டுமாக பாதபடல வந்து நாங்கள் நிற்கிறோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நம்மை நாமே உணர்ந்தவர்களாய் நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வடிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியும் நிர்பாக்கமில்லை குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை எடுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துகிற காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் தந்திருவாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. தயவுசெய்து சபையார் அமரவும். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள
முதலாம் வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய அடங்கியுள்ள கடவுளுடைய வசனங்களை கேளுங்கள். உபாகமம் 7:1 முதல். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்களை தோப்புக்களை வெட்டி அவர்கள் விக்கிரங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிட கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் அது யோவானின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக கீர்த்தனை எண் 65 சாலமீன் ராசா சங்கையின் ராசா என்ற பாடலை ஒளிப்பேடியோடு இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 65. சாலேமின் ராஜா சங்கையின்
ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த மகிழ்ச்சியான நாளில் கொடுப்பதில் நானும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வழிபாட்டினை நேரடியாகவும் நேரலையாகவும் கேட்டுக்கொண்டு நான் வாழ்த்துகிறேன். இதுவரையில் நம்மை பாதுகாத்து வந்த இறைமகன் இனி வரும் காலங்களில் நம்மை பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி பலப்படுத்தி வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் துணையாளராக உறுதுணையாக இருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக நம்ம வழிநடத்துவாராக. ஆமீன். அருமையானவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறையின்படி இன்றைக்குரிய தலைப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரிசுத்தமாயிருத்தல், தூயோராக வாழ்தல், பி ஓலி. அழகாக சொல்லுவார்கள், பரிசுத்தமாயிருத்தல் என்பதே இந்த நாளுக்குரிய தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, முன்னுரையாக உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அருளுக்கு கடந்து செல்ல ஆசைக்கின்றேன். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்ட தனித்துவ வாழ்வாகும். அசுத்தத்திற்கல்ல, ஆண்டவர் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கின்றார். பரிசுத்தம் மன்னிக்கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயிலும் செய்வார். சுயமுயற்சியோ திறமையோ ஒருவரை பரிசுத்தமாக மாற்றிவிட முடியாது. சுயமுயற்சியோ திறமையோ ஒருவரை பரிசுத்தமாக மாற்ற முடியாது. எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு, பரிசுத்தத்திற்கு மட்டும் எல்லை என்பதே கிடையாது. நாம் இழக்கக்கூடாதது ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அது பரிசுத்தம் மட்டும்தான். சோதனைகள், இடர்பாடுகள், சவால்கள் வந்தாலும் இவைகளெல்லாம் கடந்து தூயோராக பரிசுத்தராக நிலைநிற்கின்றதுதான் இதனுடைய மைய செய்தி. சாட்சி இல்லாத வாழ்வு, அநியாயம், துரோகம், பொய், வஞ்சனை, மற்றவரை தீர்ப்பிடுதல், பொய்க்கு துணை போதல், இவையெல்லாம் தூய்மைக்கு எதிரானதாக, தூயோருக்கு எதிரானதாக நாம் பார்க்கின்றோம். எந்த ஒரு பொருளிலும் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நாம் யோசிப்போம். எந்த ஒரு பொருளாக வந்தாலும் தூய்மையாக இருக்க வேண்டும், கலப்படங்கள் அதில் இருக்கக்கூடாது என்று யோசிப்போம். அவனமாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது தூய்மை, பரிசுத்தம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை ஆண்டவர் இருப்பதை நாம் வெறுக்க வேண்டும், ஆண்டவர் விரும்புவதை நாம் விரும்ப வேண்டும். இவரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் எதையெல்லாம் வெறுக்கின்றாரோ அதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும், கடவுள் எதை விரும்புகிறாரோ அதை நாம் விரும்ப வேண்டும். தீயவருக்கு துணை போதிலும் தீமைக்கு துணை போதிலும் தூய்மைக்கு எதிரானதாக, பரிசுத்தத்திற்கு எதிராக பார்க்கின்றோம். அழகாக சொல்லுவார்கள், தீயதை பேசாதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே. எதெல்லாம் தீயதாக இருக்கிறதோ அதெல்லாம் பரிசுத்தத்திற்கு எதிரானதாக நாம் பார்க்கின்றோம். ஆக அருமையான திருச்சபை மக்களே, படுக்கை கட்ட பகுதிகளை அடிப்படையாக வைத்து உங்களோடு நான் 3 தலைப்பின் கீழாக அருளை அற்ற ஆசைக்கின்றேன். முதல் தலைப்பு, பரிசுத்தமாக வாழுதல். பரிசுத்தமாக வாழுதல். படுக்கை கேட்ட 1ஆம் திருமறை பகுதியிலே உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நீ சுதந்திரித்து போகின்ற, நீ உரிமையாக்கி கொள்ளப் போகின்ற தேசத்தை கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ண செய்கின்றார்.
நீ சுதந்திரிக்க போகின்ற, நீ பிரவேசிக்க போகின்ற கடவுள் அந்த தேசத்தை உனக்கு உரிமையாக்கி கொள்ளப் போகின்றார், உரிமையாக்கி தர இருக்கின்றார். ஆகவே வசனம் சுட்டி காட்டப்படுகின்றது. பாருங்கள், உன்னை பார்க்கிலும் வலிமை மிக்கவர்கள், அவர்களை அங்கிருந்து நான் துரத்துவேன். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ உரிமையாக எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, சுதந்திரமாக வாழ வேண்டும் இடத்தில் உன்னை நான் கொண்டு சேர்ப்பேன். ஆனால் அந்த இடத்தில் உன்னைவிட வலிமையான இருக்கின்றார்கள், அவர்களை நான் அகற்றுவேன். அப்படி என்றால் உனக்காக நான் எதையும் செய்து முடிப்பேன், உனக்காக நான் யாவை செய்வேன். பரிசுத்தமாக உன்னை நடத்த நான் திட்டமிட்டு இருக்கிறேன். பாருங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் போது அவர்களோடு உடன்படிக்கையை ஒப்புரம் செய்ய வேண்டாம். அழகான ஒரு வசனம். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உன்னை விட பலமானவர்களை அங்கிருந்து நான் அகற்றுவேன், அந்த இடத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன், ஆனால் அவரோட உடன்படிக்கையை ஒப்புரம் செய்ய வேண்டாம். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாயிருக்கிற. இதான் முதல் தலைப்பு. படிக்கிட்ட 1ஆம் திருமறை பகுதியிலே, தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாயிருக்கின்றேன், பரிசுத்த ஜனமாக இருக்கின்றீர்கள். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, கடவுளுடைய பார்வையில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றவர், எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கின்ற கடவுள் அவர். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் உங்களை சொந்தமாக தெரிந்து கொண்டார், கர்த்தர் உங்களை சொந்தமாக தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, கடந்த வருடங்களை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம், சற்று யோசித்து பார்ப்போம். பல இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறோம், வேதனைகளையும் போராட்டங்களையும் மன உளைச்சலும் சந்தித்திருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மை சொந்த ஜனமாக நம்மை அழைத்து வருகின்றார். இந்த 2022 வரை நாம் தொடங்கி இருக்கின்றோம், ஆனாலும் இடர்பாடுக்குள் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். வசனம் சுட்டி காட்டப்படுகிறது, சகல ஜனங்களிலும் உங்களை சொந்தமாக நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, இதை தான் ஜனவரி 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் இந்த வருடம் நான் பார்க்கின்றோம் செய்தியிலும், சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன். பூமியில் சகல மக்களிலும் பரிசுத்தமாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் பரிசுத்தமாக வாழ விரும்புகின்றார். நீங்கள் பரிசுத்தம், நான் பரிசுத்தராய் இருப்பதில் நீங்களும் பரிசுத்தராய் வாழுங்கள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். தகப்பன் பரிசுத்தராய் இருப்பது போல பிள்ளைகளும் பரிசுத்தராய் வாழ வேண்டும். கடவுள் பரிசுத்தர், அவருடைய படைப்புகள் நாம் பரிசுத்தராய் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னை சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவாதை கொடுத்திருக்கின்றார். பூமியில் பல மக்கள் இருக்கின்றார்கள், சமுதாயத்தில் பல மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். பாருங்கள், நீங்கள் திரளாய் ஜனங்களாக இருப்பதனால் அல்ல, நீங்கள் கொஞ்ச ஜனமாக இருப்பதால் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நான் உங்கள் ஆண்டவராக இருப்பேன். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் சொல்கிற வார்த்தை இதுதான். நாம் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநேகர் நம்மை பார்க்கின்றார்கள், புற மதஸ்தர் பார்க்கின்றார்கள், அநேகருடைய வாழ்க்கை அநேக கண்கள் நம்ம மீது விழுகிறது. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அநேகருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது அசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கடவுள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே கடவுள் அழைத்திருக்கின்றார். பாருங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க அடிமைதன வீட்டிலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். அடிமைதன எகிப்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினார். உங்களை காக்கும்படிக்கு உங்களை புறப்பட பண்ணின ஆண்டவர். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, கடந்த வருடங்களிலிருந்து கடவுள் நம்மை புறப்பட அழைத்து வந்திருக்கிறார். புறப்பட்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு நம்மை காக்கும்படியாக கடவுள் அழைத்து வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த வருடம் நமக்கு நாம் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட கடவுள் நம்மை காக்கின்றவார்.
நான் உங்களை அழைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உங்களை அழைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை நான் பாதுகாக்க அழைத்து வந்தேன். நீங்கள் திரளான கூட்டம் என்பதற்காக அல்ல, நீங்கள் குறுகிய கூட்டம், வாழ்க்கையில் உடைந்து போனவர்கள். நீங்கள் பரிசுத்தமே வாழ உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். இந்த 2022 வருடம் நம் வாழ்க்கையிலே கடவுள் காக்கின்ற வருடமாக அமைக்கப் போகின்றார். உங்களை நான் காப்பாற்றுகின்ற கடவுள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். பாருங்கள், அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. உபாகம் 7:9 தமிழத்தில் அன்பு கூர்ந்து கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கை தயவையும் அவருக்கு உண்மையான தேவனாக இருப்பேன். 1000 தலைமுறை மட்டும் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளை நம்பிய பிள்ளைகள் கடவுள் கரம் பிடித்து நடத்துகின்றார், கண்மணி போல் காக்கின்றார். ஆனால் அவர் விரும்புகிறது என்ன? பரிசுத்த வாழ்க்கை. நான் உங்களை தெரிந்து கொண்டேன் பரிசுத்த ஜாதியாக, பரிசுத்த மக்களாக, பரிசுத்த கூட்டமாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகிய முதல் குறிப்பு பரிசுத்தமாக வாழுதல். இரண்டாவது குறிப்பு பரிசுத்தமாக செயல்படுதல். வாழுதல் முக்கியமல்ல, அதன்படி செயல்பட வேண்டும். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. சங்கீதம் 5:1 தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்குரிய திருமறை பகுதி அது. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்து அருளா. நீர் விண்ணப்பத்திற்கு விடை கொடுக்கிற ஆண்டவர், செவி சாய்க்கிறவர், சத்தத்திற்கு செவி சாய்த்து என் பெருமூச்சை நீ கவனித்திருக்கின்றவர். என் ஆண்டவரே, என் கடவுளே, என் குரலை உட்டு கேளும், உம்மை நோக்கி நான் மன்றாடுகின்றேன். நீர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றேன். எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கை தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றேன். விழுந்தபோதெல்லாம் தூக்கி எடுத்தீர், அரவணைத்தீர், அன்பு காட்டினீர், பாராட்டினீர், எங்களை பெருமைப்படுத்தி வைத்தீர். உணவு கொடுத்தீர், உணவு வந்தீர். எப்போதும் உரையாடுகின்றவராக, உண்மை உள்ளவராக எங்களோடு கொண்டு செயலாற்றி வந்தேன். என் கடவுளை, என் சத்தத்தை கேளும், உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. பொல்லாததை கண்டு சந்தோஷப்படுகிற கடவுள் அல்ல நீர், உம்மிடத்தில் தீமைக்கு இடமில்லை. அழகாக கவனியுங்கள். பொல்லாங்கை கண்டு நீ சந்தோஷப்படுகிற, பொல்லாங்கை வெறுக்கின்ற கடவுள். அழகான வார்த்தை, உம்மிடத்தில் தீமைக்கு இடமில்லை. அப்படின்றால் நீ பரிசுத்தத்தை விரும்புகின்றேன், தீமையை அடியோடு வெறுக்கின்றேன். தீமையை நீ விரும்புகிற கடவுள் அல்ல, தீமையை அப்புறப்படுத்துகிற கடவுள். தீங்கிருக்கும் அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் பார்த்தோம் என்றால் தீங்கிழைக்கும் ஆண்டவர் அல்ல, நீர் தீங்கை வெறுக்கின்றேன், தீங்கினை முழுமையாக அழிக்கின்றேன், தீமைக்கும் இடத்திலே. அப்படின்னா நீர் பரிசுத்தத்தை விரும்புகின்றேன். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இந்த வருடத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிற நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், நீங்கள் பரிசுத்தராய் செயல்படுங்கள். நான் தீமையை வெறுக்கின்றேன், நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். என்னிடத்து தீமைக்கு இடமில்லை, நீங்களும் தீமையை முழுமையாக அழித்து விடுங்கள். பரிசுத்தமாய் வாழுங்கள். பாருங்கள், சங்கீதம் 5:7 உமது கிருபையினால் ஆலயத்திற்குள் பிரவேசித்து, அழகான ஒரு வார்த்தை, நான் ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதி. இதையா பரிசுத்தம், இதையா அந்த தூய்மை. ஆலயத்தில் பரிசுத்தம். ஆலயம் பரிசுத்தம் நிறைந்த ஒரு இடம், ஆண்டவர் வாழுகிற இடம். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆலயத்தில் ஆண்டவர் வாழுகின்றார். அழகாய் சுட்டி காட்டப்படுகிறது. ஆலயத்தில் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு முன்பதாக. ஏனென்றால் ஆலயம் பரிசுத்தமான இடம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள். சுத்தத்தை இறைவன் விரும்புகின்றார், மன சுத்தத்தை இறைவன் விரும்புகின்றார். பரிசுத்த இடம் ஆலயம். இதான் ஆண்டு விரும்புகின்றார். வசனம் பாருங்கள், உம்முடைய சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். ஆலயத்தில் பயம் வேண்டும், பரிசுத்தமான இடத்தில் பயம் வேண்டும், பயம் வேண்டும், பக்தி வேண்டும், பணிய வேண்டும். வார்த்தையை கவனியுங்கள். அழகாய் சுட்டி காட்ட சங்கீதம் 5:7 பயம் வேண்டும், பக்தி வேண்டும், பணிவு வேண்டும். இங்கு
அமைதியான இருக்கிற பசுமையாக இருக்கின்ற, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்கிற இடத்தில். அழகான ஒரு வசனம் இன்றைக்கு திருமறை பகுதி அதுதான் சுட்டி காட்டப்படுகிறது. பயபக்தியுடன் பணிந்து கொள், தீமையை அகற்றிவிடு. பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும்பொழுது, பரிசுத்தர் வாழுகிற இடத்திற்கு வரும்பொழுது பயம் வேண்டும், பக்தி வேண்டும், பணிவும் வேண்டும். எந்த ஒரு மனிதர் பயபக்தியோடு பணிகின்றாரோ அவர் வாழ்க்கையிலே தூய்மை காணப்படும், அவர் பரிசுத்தராய் வாழ முடியும், அநேகருக்கு சாட்சியாக வாழ முடியும். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது பாருங்கள். மற்ற மக்களுக்கு நாம் சாட்சிகளாய் வாழ இறைவன் விரும்புகின்றார். இவன் கிறிஸ்தவான், இவள் கிறிஸ்தவாள், இவருடைய சாட்சி இப்படி இருக்க வேண்டும். இவருக்கு பொய் சொல்ல மாட்டார்கள், இவர்கள் ஏளனம் பேச மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், உதவி செய்கிறவர்கள், மக்களோடு அடையாளப்படுத்த சாட்சி பகிர வேண்டும். இதான் பாருங்கள், பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுதல். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உம்மிடத்தில் அடைக்கலம் புகுவோர் சந்தோஷம் அடைவார்கள். அவர்களை நீ காப்பாற்றுகின்றீர், நீர் காப்பாற்றுகின்ற கடவுள். ஆண்டவரே, இந்த 2022 வருடத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை தாரும், எங்களை காப்பாற்றும். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, ஆண்டின் துவக்கமே ஒரு போராட்டத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம், போராட்டத்தை காலெடுத்து வைத்திருக்கிறோம். 2022 மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய காலெடுத்து எடுத்து வைத்தோம். ஆனால் இருடான ஒரு வாழ்க்கை, இனிது போன ஒரு வாழ்க்கை, உடைந்த ஒரு வாழ்க்கை, உருகுலைந்த ஒரு வாழ்க்கை, சிதைந்த ஒரு வாழ்க்கை, சீரழிக்கப்படுகிற வார்த்தை, உலகமே எண்ணி ஏங்கி பல நிலை சின்ன பின்னமாக கலங்கி போயிருக்கிற வார்த்தை, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் உடைகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எங்களை காப்பாற்றும் ஐயா. எந்த புறம் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் செய்திகள், போராட்டத்தின் செய்திகள், இழப்பின் செய்திகள், மரணப்படுக்கையின் செய்திகள், பலவிதமான இடர்பாடுகள். ஆண்டவர் எங்களை காப்பாற்றும். பரிசுத்தராகி உம்மை தேடி வருகின்றோம், பயபக்தியோடு பணிந்து வருகின்றோம். எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு அடைக்கலம் தார மாட்டோம். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, பரிசுத்தமாக நாம் செயல்படும்பொழுது கடவுள் எல்லாவற்றையும் வாழ்க்கையை செய்வார். ஆகவே 2வது குறிப்பை முடிக்கிறேன். முதல் குறிப்பு பரிசுத்தமாக வாழுதல், 2வது பரிசுத்தமாக செயல்படுதல், 3வது பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுதல். எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு. நம்ம எதை பாதுகாப்போம்? நம்ம முக்கியமானதை பாதுகாப்போம், அவசியமானதை பாதுகாப்போம். எது நமக்கு பயன்படும் நினைக்கிறோமோ அதை பாதுகாப்போம், எது நமக்கு நன்மை கிடைக்கணுமோ அதை பாதுகாப்போம், எது எதிர்காலத்திற்கு நன்மை கிடைக்கணுமோ அதை பாதுகாப்போம். இது சேர்த்து வச்சா எதிர்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும், அதை பாதுகாப்போம். ஆனால் திருமறை சுட்டி காட்டுகிறது, வேதம் சுட்டி காட்டுகிறது, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள், உன் நடையை பாதுகாத்துக்கொள், உண்மையை பாதுகாத்துக்கொள், உன்னதமானதை பாதுகாத்துக்கொள். பாருங்கள், படிக்கிட்ட நற்செய்தி பகுதியில் இயேசு பிதாவை நோக்கி, நீரும் குமாரன் கொடுத்த யாவற்றையும் நித்திய ஜீவன் கொடுக்கும்படியாக நீ மகிமைப்படுத்துகிறவர். பிதாவனத்துடைய மனிதனை உலகத்திற்கு அனுப்புகின்றார். யோவான் 3:16 இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதே நித்திய ஜீவன். நீர் எனக்கு தந்தைகள் எல்லாம் உம்மாலே ஆனது. இயேசு அழகாக சொல்லுகின்றார், தந்தையை பார்த்து சொல்லுகிறார், என்னால் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூட. நீர் உம்மால் அனுப்பப்பட்டவன்னா எல்லாம் ஈவையும் கொடுத்திருக்கிறீர், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்து நீர் வாழ்வு கொடுக்க அனுப்பினீர். எனக்கு அருமையானவர்களே, வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர் நம் வாழ்க்கையை பார்த்து விட்டு விடுவாரா? சிதைகிற வாழ்வை விட்டு சென்று விடுவாரா? குறிப்பாக இந்த கொரோனா காலம், ஒமிக்ரான் காலம், வாழ்க்கையில் பல உருமாறிய காலம், மாறுகிற காலத்திலே உருமாறி தடுமாறுகின்ற காலம், ஒவ்வொரு மாற்றத்தை கண்டு வாழ்க்கை தடுமாறி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர், பிதாவை நீர் என்ன அனுப்பினீர், நீர் அறிவதை நித்திய ஜீவன், நீர் எனக்கு தந்தைகள் எல்லாம் உம்மாலே ஆனது, இவர்களெல்லாம் உடைய மக்கள், நீர் எதற்காக உலகத்தில் அனுப்பினோ அந்த மக்களை நான் பாதுகாக்க வேண்டும்.
பாருங்கள், அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. என்னுடையவைகள் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். பிதாவுக்கு குமாரனுக்குள்ள ஒரு சிறப்பு நாளாக. ஆமாய்யா, ஒவ்வொரு காலத்திலும் பிதாவை குமாரன் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பான். என் பிதாவின் சித்தா, என் தந்தை என்ன செய்ய சுரதை நான் செய்வேன். ஏனென்றால் பிதாவால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. இன்றைய காலகட்டங்களில் ஜீவனுக்கு போராட்டம், உயிருக்கு போராட்டம், உணவுக்கு போராட்டம், உறவுக்கும் போராட்டம். உணவுக்கும் உறவுக்கும் உரிமைக்கும் உயிருக்கும் போராட்டமான நிலை. ஒருபுறம் உயிருக்கு போராட்டம், ஒரு கூட்டத்தாருக்கு உணவு போராட்டம், ஒரு கூட்டத்தாருக்கு உறைவிடம் போராட்டம், ஒரு கூட்டத்தாருக்கு உடைந்து போனமே என்று போராட்டம். எத்தனை போராட்டம் மனித வாழ்க்கையில். எனக்கு அருமையானவர்களே, உணவு இல்லையே என்று உடைந்து போன வாழ்க்கை எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் உறவு இல்லையே என்று ஒரு போராட்டம், எல்லாம் இருந்தும் உறவிடம் இல்லையே என்ற ஒரு போராட்டம், எல்லாம் இருந்தும் இனிமேல் வாழ்க்கை இல்லையே என்ற ஒரு போராட்டம். ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர், எதை குறித்தும் கலங்காதீர்கள், எதை குறித்தும் அஞ்சாதீர்கள். இந்த காலங்கள், ஒவ்வொரு மணித்துளிகள் எல்லாம் சுனாமி போல பரவி கொண்டிருக்கிற ஒரு காட்சி. என்ன என்று யாருமே சொல்ல முடியாது, கணிக்க முடியவில்லை. ஒவ்வொருடைய சிந்தனை சிதறடிக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிற ஆண்டவர், நீர் சிந்தனை சிதற சிந்தனையை ஒரு முகமாக சேர்க்கிற ஆண்டவர். நீ நித்திய ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவர் ஐயா, நீர் வாழ்வை கொடுக்க வந்த ஆண்டவர் அல்லவா? பாருங்க, அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் சந்தோஷத்தை நிறைவாய் அடைமடிக்கு உலகத்தில் இருக்கையில் நான் சொன்னேன். பிதாவின் இடத்தில் வரேன் ஐயா, பிதாவே நான் வரேன். ஆனால் அவங்க சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைய வேணும், மனுக்குள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஐயா அம்மா, இன்றைக்கி நமக்கு என்னையா தேவை? 3 வேளை உணவில்லைன்னா கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேணும். 3 வேளை உணவில்லைன்னா கூட வாழ்க்கையில் மன நிறை வேணும். மாடி இல்லைன்னா கூட மண்குடிசை இருந்தாலும் மகிழ்ச்சி தேவை. எதிர்பார்த்த நிறைவாக இல்லைன்னாலும் இருக்கிறதாவும் வாழ்க்கையில் போதும்னு நினைக்கிறோமே, அது தேவை. மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாம். இன்றைக்கி மகிழ்ச்சி உடைந்து போகிறது. மகிழ்ச்சிக்கு போராட்டங்கள், மன அமைதிக்கு போராட்டங்கள். எந்த நிலை, சிறியோர் முதல் பெரியோர் வரையிலே இதையே பேச்சு வாழ்க்கையில் உடைந்த நிலை என்று. ஆனால் பாருங்கள், சந்தோஷத்தை நிறைவாய் அடைமடிக்கு நான் சொன்னேன். அழகான ஒரு வார்த்தை, நீர் அவர் உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு போல நான் அவர்களை வேண்டவில்லை, அவர் உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், அழகான ஒரு வார்த்தை, தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுக. இங்கும் தீமை, தீமையிலிருந்து காக்கும் என்று பாருங்கள். அதையா கொரோனாவின் தீமையின் காலம், கொடூரத்தின் காலம், கொடுமையான காலம். தீமையில் பாதுகாத்து கொள்ள ஆண்டவரே. 2வது பேர் தீமையில் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீ சொந்த ஜனமாகலவா எங்களை தெரிந்து கொண்டீர், உம்முடைய பிள்ளைகளல்லவா நீ எங்களை தெரிந்து கொண்டீர். தீமையில் பாதுகாத்து கொள்ளும். இனி எந்த தீங்கும் காணாது இருப்பாய். தீமையான காலங்கள், உபத்திரமான காலங்கள். வசனம் சுட்டி காட்டப்பட்ட அழகான ஒரு வசனம், இன்றைக்குரிய நற்செய்தி பகுதி, யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இன்றைக்குரிய பகுதி, உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்திலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். அதுதான் பாதுகாப்பு. நமக்கு எது பாதுகாப்பு? சத்தியம். எது பாதுகாப்பு? வசனம். ஐயா அம்மா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இது நம்மை வாழ வைக்கிறது தெரியுமா? நம்மை பாதுகாக்கிறது தெரியுமா? சத்திய வேதம், சத்திய வசனம், சத்திய ஆவியானவர் சத்தியமாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். பல இடர்பாடுகள் மத்தியில் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வசனமே சத்தியம். ஏனென்றால் உமது வசனம் என் கால்களுக்கு தெய்வமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீ வாழ வைக்கிற ஆண்டவர் அல்லவா? வசனமே எனக்கு வாழ்வு, வசனமே எனக்கு உயிர். அழகான வார்த்தை அதுதான். பாருங்கள், சத்தியத்தாலே அவர்களை பரிசுத்தமாக்க நீர் பாதுகாக்கின்றீர். ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்று விடுதலை வேண்டும், விடுதலை வாழ்க்கை வேண்டும்.
விடுதலை வாழ்வு வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் நம்மை பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. சத்தியம் இல்லை என்று சொன்னால் தீமையான வாழ்க்கை தான். ஆனால் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே வேண்டும். ஆண்டவர் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். பாருங்கள், வசனமே சத்தியம். ஆகிய கருமையான திருச்சபை மக்களே, பரிசுத்தத்தை பாதுகாப்போம், அதன்படி நாம் வாழுவோம். பாதுகாப்பு அவசியம், சத்தியம் அவசியம், பரிசுத்தம் அவசியம். ஆகிய அருமையான திருச்சபை மக்களே, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். முதலாவதாக பார்த்தோம் பரிசுத்தமாக வாழுதல், இரண்டாவது பரிசுத்தமாக செயல்படுதல், மூன்றாவது பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுதல். கடவுள் எப்போது நம்மை வாழ வைத்து செயல்படுத்தி பாதுகாக்கிறவர். பரிசுத்தமாய் வாழ்வோம். கடவுள் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோம். கடவுள் எல்லா உந்துதல் தந்து பரிசுத்தமாக வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதையில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தறினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை விற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிருள்ள ஒரு மரித்தோர் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசாவியும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வழிபாட்டில் யூடியூப் வழியாக கலந்து கொள்ளும் அனைவரையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். வார நாட்களில் சந்தா மற்றும் பிறந்தநாள், திருமண நாள் சிறப்பு காணிக்கை செலுத்தும் முறை தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். திருச்சபையார் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும் வெள்ளிக்கிழமை 14/1/22 அன்று பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை காலை 11 மணி முதல் 12 மணி வரை ஆன்லைன் வழியாக நடைபெறும். அனைத்து சங்க கூட்டங்களும் ஆன்லைன் வழியாக மட்டுமே நடைபெறும். இப்பொழுது கடந்த மாத வரவு செலவு கணக்குகள் வாசிக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரம்பூர் தூய யோவான் ஆலயம் கடந்த மாதம் 1/12/2021 முதல் 31/12/2021 முடிய காணிக்க வரவு மற்றும் செலவுகள்: காணிக்க மூலம் வரவு 86,585, சந்தாக்கவர் மூலம் வரவு 2,23,810, தோத்திர காணிக்க மூலம் வரவு 19,400, ஏலம் மூலம் வரவு 200, கேரல் கவர் மூலம் வரவு 25,550, கிராம ஆலய கட்டிட நிதிக்கான சிறப்பு நன்கொடை 93,800, ஆக மொத்தம் 4,49,345. வங்கியில் செலுத்தியது: பொது நிதியில் 2,61,360, கட்டிட நிதியில் 1,68,400, பெண்கள் ஐக்கிய நிதியில் 7,070, ஓய்வு நாள் பள்ளி நிதியில் 12,515, ஆக மொத்தம் 4,49,345. செலவுகள்: டயசன் அசஸ்மெண்ட் 76,573, சிஎஸ்சி ப்ரீ ஸ்கூல் 7,000, சிஎஸ்சி ஹோம் ஃபார் போர் சில்ட்ரன் 10,000, சிஎஸ்சி புத்துயிர் ஸ்பெஷல் ஸ்கூல் 5,000, செக்ஸ்டன் சேலரி 15,000, பிஎஃப் மற்றும் லோன் பிடித்தம் போக 10,632, செக்ஸ்டன் பிஎஃப் டயசனுக்கு அனுப்பியது 2,736, கேசக் வாஷிங் அலவன்ஸ் 1000, ஹானரோரியம் 2,500, அக்கௌண்டிங் ஃபீஸ் 2,000, டெலிஃபோன் சார்ஜஸ் 737, இபி சார்ஜஸ் 15,792, ஆலயத்தின் தென்புறம் மழைநீர் தடுப்பு அமைத்தது 18,180, யூத் ஃபெலோஷிப் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் 13,913, விமென் ஃபெலோஷிப் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இரவு உணவுடன் 23,800, ஆலய சுற்றுச்சுவர் வண்ணமடித்த செலவு மெட்டீரியல் 12,093, லேபர் 10,400,
சில்ட்ரன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இரவு உணவுடன் 7 கிராம ஆலய குழந்தைகளுக்கு அன்பளிப்பு உட்பட 1,09,500. மலர் வளையம் வைத்த செலவு 700. கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு ரெவரண்ட் டேவிட் 30,000. கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு செக்ஸ்டன் 15,000. கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு எட்வின் ஜான் 5,000. கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு ஸ்கேவெஞ்சர் 1000. கேசக் அலவன்ஸ் டு ரெவரண்ட் டேவிட் 5,000. ஏழைகளுக்கு 100 பெட்ஷீட் வழங்கியது 13,300. கோபுர சிலுவை மற்றும் முன்பகுதியில் உள்ள வசன நியான் லைட் ரிப்பேர் 15,200. பேட்டை வில்லேஜ் சென்று வந்த செலவு 4,532. பெட்ரோல் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் டு செக்ஸ்டன் 1000. செக்ஸ்டன் ஃபேமிலி கிறிஸ்மஸ் கெட் டுகெதர் எக்ஸ்பென்ஸ் 1,200. ட்ரெஸ்ஸஸ் டு செக்ஸ்டன் ஃபேமிலி 6,278. ஆலய முன் சுவற்றில் பைபிள் வசனம் போர்டு ஃபிக்ஸ் செய்த செலவு 23,990. கிறிஸ்மஸ் ஆலய உள் அலங்காரம் 26,210. கிறிஸ்மஸ் காலை சிற்றுண்டி செலவு 51,535. கெஸ்ட் ஸ்பீக்கர் அலவன்ஸ் 2,700. கம்யூனியன் திங்ஸ் வாங்கியது 2,500. கன்வேன்ஸ் 12,700. சேரிட்டி 3,200. ஹாஸ்பிட்டாலிட்டி 2,820. ஆலய பராமரிப்பு செலவு 13,103. கன்சியூமபிள்ஸ் 8,165. கிறிஸ்மஸ் போலீஸ் ப்ரொடெக்ஷன் 1,400. பேட்டை ஆலய கட்டுமான பணி மெட்டீரியல்ஸ் 93,200. தற்போது வங்கியில் உள்ள தொகை பொது நிதியில் 1,38,469. கட்டிட நிதியில் 11,91,888. பெண்கள் ஐக்கிய சங்க நிதியில் 2,11,898. ஓய்வு நாள் பள்ளி நிதியில் 3,53,351. வைப்பு நிதி ஒன்றில் 15,166. வைப்பு நிதி 2இல் 5,28,216. வைப்பு நிதி 3இல் 5,98,685. வைப்பு நிதி 4இல் 11,97,369. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 9/1/2022 அன்று பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் மிஸ் வி பிரேமா, மிஸ்டர் இ மாசல் எமாட்டோ, மிஸ்டர் ஜி கெவின் ஜோசப், மிஸ் ஜே லின்சி தங்கம், மிஸ்ஸஸ் சுதா ரூபன். 10/1/2022 மிஸ்ஸஸ் சந்திரா மகராஜன், மிஸ்டர் ஆர் ராஜா, பேபி செல்சியா வில்சன், மிஸ்டர் எம் ஜெயா. 11/1/2022 மிஸ்டர் வி ஆரோன் வேதநாயகம், மிஸ்டர் எஸ்டி சாம்ராஜ். 12/1/2022 மிஸ்ஸஸ் நான்சி ரஞ்சித், செல்வி எஸ் பெரில் டாரதி. 13/1/2022 மிஸ்டர் ஆர் ரெஜினால்டு ஸ்டாலின், மிஸ்ஸஸ் ஐ ஹெலன் ஜோதிபாய் ஜோசப், மிஸ்டர் எஸ் ஜான்சன். 14/1/2022 மிஸ்டர் என் ரவி, மிஸ்டர் இ தேவ அற்புதராஜ், மிஸ்டர் ஏ ஸ்டீஃபன் செல்வகுமார், மாஸ்டர் ஜாஸ்பர் நேசன். 15/1/2022 மிஸ்டர் எம் மோசஸ் சின்னையா, மிஸ்டர் எம் ஜெயசீலன், மிஸ்டர் ஜி சாமுவேல் சிம்ரன் ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ஆர் அந்தோனியம்மாள், மிஸ்டர் வி லூக்கா, மிஸ்டர் ஜி கே சார்ல்ஸ் ஜோதிபாசு, மிஸ்ஸஸ் ஜாய் சந்திரகுமாரி, மிஸ்ஸஸ் தனபாக்கியம் அலேஸ் எஸ்தர், மாஸ்டர் ஏ ஆரோன். இந்த வாரம் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 10/1/2022 அன்று மிஸ்டர் ஆர் வெற்றி வீரன், மிஸ்ஸஸ் நிர்மலா வெற்றி வீரன். 11/1/2022 அன்று மிஸ்டர் என் ஜஸ்டின், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் ரேச்சல் ஷாரன் ஜஸ்டின். 12/1/2022 மிஸ்டர் எம் ஜெபசிங், மிஸ்ஸஸ் அன்னபாய் ஜெபசிங். 13/1/2022 அன்று மிஸ்டர் இ ஜெபக்குமார், மிஸ்ஸஸ் நான்சி ஜெபக்குமார், மிஸ்டர் எம் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் எஸ் ஜெசிலட் இந்திரா பாய் ஜெயராஜ். 14/1/2022 மிஸ்டர் இ சதீஷ் டேவிட் அண்ட் மிஸ்ஸஸ் கிறிஸ்டில்டா டேவிட், மிஸ்டர் ஜஸ்டின் பால் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டா ஜஸ்டின். 15/1/2022 மிஸ்டர் ஜே ஜோயல்ராஜ் ரஞ்சித் சிங், மிஸ்ஸஸ் டி ஹெப்சிபா ஜோயல்ராஜ். இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் திருச்சபை மக்களுக்கு ஆலயத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுவோம் சபை மக்களுக்கு ஆயர் சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். ஆமென். இன்பம் இழந்தேன்
ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது வாரம் முழுவதும் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை கத்தில் கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், அருமையான உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலப்பா இன்னும் அநேக பிறந்த திருமண காணட்டும் நாட்களில் படப்பிடிப்பாக படிப்பதாக வெளி இடங்களில் வெளி நாடுகள் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்கள், மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் அறிந்தோண்டமாக இந்த நாட்களில் நாம் லாக்டவுன் நிலையில் நாம் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஐக்கிய சங்கங்களின் அனைத்து கூடுகையும் ஆன்லைன் வழியாக நடைபெறுவதை சபையாருக்கு நான் அறிவித்துக் கொள்ளுகின்றேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து சிறப்பாக நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன். நாம் அனைவரும் நின்றவனமாக கீர்த்தனை எண் 86 சுந்தர பரமதேவன் என்ற பாடல் அனைவரும் ஒலிப்பின் வழியாக சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 86. சுந்தர பரமதேவமைந்தனே கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர பரமதேவமைந்தனே கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். அந்தரம் பூமியும் தந்து சொந்த ஜீவனையும் இன்று ஆற்றினார். நம்மை ஒன்றாய் கூட்டினார், அருள் மூடி சூட்டினார்.
ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அருமையான ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வழிபாடு முழுவதும் நீர் எங்களோடு இடைப்பட்டீர், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாக வாழ நீர் எல்லா நிலைகளிலும் எங்களை காண்கிறவராக இருக்கிறபடினால் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் பயந்து, ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ, ஆண்டவரே இந்த நாளின் செய்தி வழியாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் உலக நாடுகளுக்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம். தேவரே, நீர் கிருபையாக இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உலகமே அடுத்த நிலைகளை நோக்கி நகர்ந்து கொண்டு தத்தளித்து கொண்டிருக்க இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே அப்பா, நீர் திரும்பமாய் எங்கள் தேசத்தினுடைய பேரழிவை காணாதபடிக்கு அப்பா நீர் கிருபையாய் நீர் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் தாமே தகுந்த ஆலோசனைகளை கொடுப்பீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு மாநிலங்களுடைய பெருக்கத்தை ஆண்டவரே நீர் தாமே கட்டுப்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஆலோசிக்கின்ற செயல்படுகின்ற ஒவ்வொரு குழுக்களையும், ஒவ்வொரு மருத்துவத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளையும், ஆண்டவரே சுகாதாரத்துறை அமைச்சர்களையும் நாங்கள் கருத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கணும். தேவரே தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தினுடைய விளிம்பிற்குள்ளாய் நாங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்பா நீர் தாமே கிருபையாய் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் மீட்டெடுத்து ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கணும். எங்கள் தமிழகத்திற்காக ஆளுகின்ற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஆலோசகராக இருந்த வழிகாட்டுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவ துறைக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாக இந்த கொரோனா பிரிவிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா, அவர்களின் வழியாக நல்லதொரு சிகிச்சை நோயாளிகள் கிடைக்க அவர்களின் வழியாக நீர் தாமே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனானால பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய அச்சத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே அவருடைய பயத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு ஊழிய காவலர் திருப்பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் தென்னிந்திய திருச்சபைக்காக, எங்கள் சென்னை பேராயத்திற்காக, எங்கள் சென்னை பேராயத்தின் கீழ் இயங்குகின்ற ஒவ்வொரு வாரியங்களுக்காக, மருத்துவமனைகளுக்காக, ஆண்டவரே பள்ளிகளுக்காக, கல்லூரிகளுக்காக, விடுதிகளுக்காக, பேராயர் குடும்பத்திற்காக, ஒவ்வொரு ஆயர்மார்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, ஆண்டவரே பைபிள் அம்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே விசேஷமாக இந்த காலகட்டங்களில் கர்த்தர் தாமே உங்களுடைய திருவருளை நிறைவாக்கி ஆண்டவரே எல்லா பயத்தை நீக்கி ஆண்டவரே எங்களுடைய திருப்பணிகளை எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே தீயணைப்பு படைகளுக்காக, ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு ஆண்டவரே நீதித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகாதாரத்துறைக்காக ஜெபிக்கிறோம். பொதுப்பணித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மீனவ துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடலோர் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவரங்களில் வசிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காலகட்டங்களில் நீ தாமே அவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் திருச்சபையின் ஆயர், செயலர், பொருளர், செய்கிற கூட உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஐக்கிய சங்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பியாக. ஆலய பணியாளர் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பேரில் இருக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே எங்கள் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூத்த உறுப்பினர்களுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் எல்லா பயத்தை நீக்கி ஆண்டவரே இந்த ஆண்டு எங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் நீ நிறைவேற்றி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாண்டியர் எங்களோடு இருந்து எங்களை விட்டு விலகாதவராய், ஆண்டவரே எங்களை கைவிடாதவராய், ஆண்டவரே நாங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் நாமே நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே திகிலையும் நீக்கி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையின் வழியாக வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களில் வாழ்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த வாரம் பொழுது பிறந்த நாட்களும் திருமண நாட்களும் கொண்டாடுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. காவல்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக, போக்குவரத்துறை ஊழியர்களுக்காக, ஆண்டவரை போக்குவரத்துறை சார்ந்த காவலருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. தொடர்ந்து நம்முடைய பேரில் எப்பொழுதும் இருக்கட்டும். எங்கள் திருச்சபையின் குடும்பங்களோடு, ஒவ்வொரு குடும்பங்களோடு விசேஷமாக இந்த காலகட்டங்கள் எல்லாம் குறைவுகளை நீக்கி நிறைவாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாக வியாபாரம் செய்கின்ற ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக, அவருடைய வியாபார ஸ்தலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் விஸ்தாரமாக்கி தருவீராக. தொடர்ந்து அப்பா எங்கள் குடும்பங்களோடு கரம் இருக்கட்டும். நாங்கள் போகையிலும் வருகிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீர் எப்பொழுதும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நிலைத்திருக்க செய்வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயத்திற்கும், திகிலுக்கும், ஆண்டவரே நோய்களுக்கும், விக்கனத்திற்கும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்துவ யாவின் ஐக்கியம் இப்போதும் சதாகணம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவதில் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுடைய எங்கள் பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நம்ம மன்னிக்கிற பள்ளம் கூட மன்னியும். எங்களை சோதனைகள் பேசுக மத்திய நிச்சயங்களை ராஜ்யம் வல்லமை மன்னிக்க முடியவைகளே. ஆமீன். நிறைவு பாடலாக நாம் அனைவரும் நின்றவனமாக அனுக்கிரக வார்த்தையோட என்ற பாடல் ஒலிபெயர் வழியாக நாம் சேர்ந்து பாடுவோம். நிறைவு பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் மூலியமே பசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.